எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி இன்சைட்ஸ் தமிழ் சேனல்ல ஒரு சூப்பரான ஃபேமிலி த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு ஹீரோ வித் ஃபேமிலியோட ரொம்ப லவ்வபிள் பர்சனா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்தா ரொம்ப காமன் மேன், ஃபேமிலிக்காக வாழ்ற ஒரு மாதிரி தெரியுது. அவர் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல. அதே நேரத்துல அவர் ஒரு டெடிகேட்டட் டாக்ஸி டிரைவரா வர்றாரு. அந்த டாக்ஸி மேல ரொம்ப உயிரா இருக்காரு. டாக்ஸினா என்ன, ஒரு அம்பாஸ்டர் காரு, பழைய மாடல், பட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவர் டாக்ஸி டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல் ட்ரிப், அப்பப்ப வர ட்ரிப் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்குன்னு சில பாஸ்ட் இருக்கிற மாதிரி அப்பப்ப சில சீன்ஸ்ல காட்டுறாங்க. அவரு முன்னாடி சினிமால ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி வேலைகள் பார்த்ததாகவும் அவங்களோட இன்னும் தொடர்பு இருக்கிற மாதிரியும் லைட்டா காட்டுறாங்க. சோ நம்ம ஏதோ ஒன்னு ரிவீல் பண்ண போறாங்க, அவரு பாஸ்ட்ல வேற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளா சில யூகத்துல ஒவ்வொரு காட்சியிலையும் யூகிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் பாஷா படம் அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ன்றாங்க, அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்றாங்க, அந்த மாதிரியே போகுது. ஆனா அவர் ரொம்ப ஃபேமிலி டச்சிங்லயே தான் இருக்காரு. ஒரு பையன் பொண்ணு, அதுல பையன் அவர் தத்து எடுத்து வளர்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனா ரொம்ப பாண்டிங்கா இருக்காங்க. அப்படியே தான் கதை நகழுது. கதை கொஞ்சம் ஸ்லோவா தான் நகழுது. ஆனாலும் கொஞ்சம் மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரியே நமக்கு யோசிக்கிற மாதிரியே இருக்கு ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கும்போது. அதுக்கு காரணம் என்னன்னா, படம் எழுத்து போடையிலேயே ஒரு மண் சரிவுல ஏற்பட்டு அதுல ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற மாதிரியும் அது பயங்கரமா நியூஸ்ல பேசப்படுற மாதிரியும் காட்டிட்டாங்க. சோ அதுக்கும் இந்த படத்துக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, எந்த இடத்துல அது ரிவீல் ஆக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பே நமக்கு கொஞ்சம் படத்தை விறுவிறுப்பா பாக்குற மாதிரி ஆக்கிடுது. இடையில பாத்தீங்கன்னா அவரோட குடும்ப பிரச்சனை அல்லது அந்த பையனுக்கும் இவருக்கும் சில வாக்குவாதங்கள் நடந்துறப்போ அவரோட காரு திருடு போயிருதுன்னா பையன் எடுத்து ஓட்டிடுறான், பையனும் பையன் ஃப்ரெண்ட்ஸும். அதுல இவருக்கு மனஸ்தாகம். சோ காரை சேஸ் பண்ணி இவர் போய் எடுக்கிறதுக்குள்ள காரு ஏதோ ஒண்ணு இடிச்சிருது. அதுக்கு சர்வீஸ் விடுறாங்க. அது ஃபர்தரா அந்த சர்வீஸ் பண்றவன் ஏதோ ட்ரக் கேஸ்ல மாட்டிடுறான். கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருது. இந்த மாதிரி கதை நகர்ந்து அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போயிருச்சு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம், நம்மள அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியும்ல. அந்த மாதிரியே கதையை கொண்டு போறாங்க. நமக்கே கடுப்பா இருக்கு, என்னடா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காரை எடுப்பாரா மாட்டாரா, கொடுக்க மாட்டாங்களே. இடையில ஒரு ஈகோ டச்ல அந்த போலீஸ்காரனை யாரோ அடிச்சு போடுறான். சோ அதனால இந்த காரை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படியே போகுது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு, அவர் ஃபேவர் பண்றாரு. சோ அவர் ஹெல்ப் பண்றாரு ஹீரோக்கு, கார் கைக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி நகட்டுறாங்க. இருந்தாலும் ஏதோ மிஸ்ட்ரி இருக்க மாதிரியே நமக்கு தோணுது. அதுக்கு இடையில தான் போலீஸ் ஸ்டேஷன் ரிலேட்டடா இவர் திரும்ப கார் கிடைச்சிருது அப்படின்றக்காக அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிற ஒரு ஃபேவரை பண்ணி கொடுக்குற மாதிரி ஆகுது. அது அடுத்த லெவலுக்கு கதையை கொண்டு போகுது. அதுல என்னன்னே தெரியாம கார்ல ஏதோ ஒரு பொருளை ஏத்துறாங்க. அதுக்கப்புறம் அதை போய் புதைக்க போறாங்க. இவரால அந்த இன்சிடென்ட்ல இருந்து வெளியில வரவும் முடியல, அதுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியல. ஒரு பயமாவே ஆக்குறாங்க. இவர் ஹெல்ப் பண்ண போய் ஏதோ டிராப்ல மாட்டிட்டாரோ அப்படின்ற மாதிரி இன்ட்ரோல் பிளாக்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் படம் விட்டு பறக்குது. அவ்வளவு நேரம் நடந்துட்டு இருந்த மாதிரி காட்டுனது இப்போ பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு ஸ்பீடு. அப்புறம் தான் தெரியுது பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. இவரை டிராப்ல தான் செட் பண்ண வச்சிருக்காங்க. பிரச்சனையே அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணது அப்படின்ற மாதிரி. நம்ம த்ரிஷம் படத்துல சீனுக்கு சீனு ட்விஸ்ட் அடிச்சு கொண்டு போவாங்களே ஃபேமிலியில இருந்து, அந்த மாதிரி இதுலயும் பயங்கரமா மூவ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எப்படி ஹீரோ வெளியில வர போறாரு அப்படின்ற மாதிரி ஆயிருது. அந்த அளவுக்கு சீன் பை சீன் நல்ல காட்சிகளை நகர்த்திருக்காங்க. படம் பயங்கர ஸ்பீடாவே போகுது. இது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டட் படமும் கிடையாது, ஒரு ஸ்பெக்டாகுலர் த்ரில்லர் மூவின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். ஆனா அந்த ஃபேமிலி பர்சன் எப்படி ஒரு டிராப்ல மாட்டிக்கிறாரு, அவர் ரொம்ப வெள்ளந்தியா தான் காட்டினாங்க. சோ வெள்ளந்தியா இருக்கிறதுனாலயே அவர் மாட்டிக்கிட்டாரா, இல்ல பிளான் பண்ணி அவரை உள்ள கொண்டு வந்துட்டாங்களா, அதுல இருந்து அவர் எப்படி வெளியில போறாரு அப்படின்ற மாதிரி தான் கதையை நகர்த்துறாங்க. கடைசியில அவர் பாஸ்ட்ல என்னவா இருந்தாரு அதை வச்சு எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வெளில வர போறாதான் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்ல. அவர் பாஸ்ட நம்மள பாஸ்டாவே வச்சிடுறாங்க. படத்துல எதுவும் அப்படி காட்டல. ஆனா பிரசன்ட்ல அவர் சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு அந்த படத்தை விறுவிறுப்புக்கு தேவைக்கான ஃபைட் சீன்ஸ் மட்டும் வச்சு படத்தை சூப்பரா நடத்திருப்பாங்க. எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாத படம் தான் இது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் நல்லா பிடிக்கும். ஃபேமிலி மூவி நல்ல விறுவிறுப்பா ஒரு சில சண்டை காட்சிகளோட இருக்கிறது படம் தான். சோ நீங்க குழந்தைகளோட கூட பார்க்கலாம். காட்சிகள் எந்த மாதிரி எதுவுமே கிடையாது. த்ரிஷம் மூவி மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோட தான் படம் இருக்கு. பட் ரொம்ப சீக்வன்ஸா சூப்பரா போகுது. நல்லா ஃபாஸ்டாவும் இருக்கு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல அல்டிமேட் ஃபாஸ்டா இருக்கு. கிளைமேக்ஸ்ல கரெக்டா அவங்க கனெக்ட் பண்ணி அவங்க சொல்ல வந்தது அந்த விசாரணை படம் லெவலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் காட்டி கொஞ்சம் ஹாரரா போலீஸ்காரங்கள்லாம் காட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் கதைக்கு அது தேவையா தான் இருந்துச்சு. கதையோட எங்க இருந்து விலகி போல அந்த அளவுக்கு சூப்பரா கதையோட கனெக்ட் பண்ணி தான் காட்டியிருக்காங்க. உண்மையிலேயே பார்க்க வேண்டிய படம். ஒரு தடவை கண்டிப்பா
பார்க்கலாம். இது ஒரு மலையாள மூவி தான், இருந்தாலும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்டார் மோகன்லால் நடிச்சிருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் திருஷம் படத்துக்கு அப்புறம் இவருக்கு ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். படத்தோட பேரு துடாரும். அது அருமையா வந்திருக்கு. முழுமையா பாருங்க, 2.5 மணி நேரம் ஒர்த்து வாட்சிங்னே சொல்லலாம். பார்த்துட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. வழக்கம் போல படம் சூப்பரா இருக்கு. நன்றி. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.